சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசியில் சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், சந்திர பகவானுடைய திருவோண நட்சத்திரம் 4 பாதமும், செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதமும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்டது மகர ராசி. காலபுருஷனுக்கு 10வது வீடு கர்ம தொழில் ஜீவனஸ்தானமாக விளங்குகிறது. மகர ராசிக்கு விசுவாவசு ஆண்டு 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் மாசி மாதம் 22ஆம் தேதி வரை 7 நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும் போது பேச்சில் வாக்கில் மகர ராசி நண்பர்கள் சில கட்டுப்பாட்டுடன் இந்த வருஷம் நடக்க வேண்டும். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் இந்த திசைகாலம் உங்களுக்கு உண்டு. இந்த திசை எல்லாமே உங்களுக்கு பாதகமாக தான் வரும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ராகு திசை, சனி திசை நடப்பவர்கள் இவங்க எமர்ஜென்சி ஐசியூ வார்டில், அவசர சிகிச்சை வார்டில் கொண்டு போகிற மாதிரி பேச்சுவார்த்தையில் நீங்கள் அந்தளவு கவனமாக இருக்கணும். மாசி மாதம் 22 வரை 2ஆம் வீட்டில் சனி பகவான் வந்திருக்கும் போது குடும்ப நபர்களை, பிள்ளையை அல்லது மற்றவர்களை சாபம் விட்டிங்கன்னா அந்த சாபம் அப்படியே உங்கள் குடும்பத்தையே கேட்கும். நீங்கள் குடும்பத்தில் இந்த வருஷம் காரியம் பண்ணுற மாதிரி நிலை ஏற்பட்டு விடும். இது 100க்கு 200% மகர ராசிகளுக்கு நடந்து விடும். நாசமாக போ, உருப்படி இல்லாமல் போ, உருப்படி ஆவானா அப்படி இப்படின்னு சாப்பாடுறது, பெண்களை குறை சொல்வது, ராகு திசை சனி திசை நடக்கக்கூடியவர்கள் வாய் கட்டுப்பாடு இந்த வருஷம் தேவை. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவவில்லை என்றாலும் உபத்திரம் பண்ணாதீங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது வீடு. மகர ராசியினுடைய கர்மா பெற்றவங்களையும் பாதிக்கும், வாக்கு பட்டவர்களையும் பாதிக்கும், பெத்த பிள்ளையும் பாதிக்கும். இதை எப்போதுமே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். மகர ராசிக்கு 2வது வீட்டிலே சனி இருக்கும்போது பாதச்சனி. குடும்பத்தில் சுப விரயம் நடந்தவண்ணம் இருக்கும். செலவுகள் கூடுதலாக இருக்கும். உற்றார் உறவினர்களிடையே, பக்கத்து வீடு, பக்கத்து காட்டுக்காரர்கள், சொந்த பந்த உறவுகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் கடன்காரர்களுக்கு பயந்துக்கிட்டு தலைமறைவாக வீடு மாறக்கூடிய நிலை கூட இந்த வருஷம் ஏற்படும். 2ஆம் வீட்டிலே சனி இருக்கும்போது அரசியல் கட்சி, அரசியல் தொடர்புடையவர்களுக்கு புதிய பதவி, உத்தியோகம் இந்த வருஷம் தேடி வரும். எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் மற்றவர்களை சாபம் விடாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் உதவி பண்ணலாம் பரவாயில்ல, மற்றவர்களை நல்லாருங்க 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 அப்படின்னு மற்றவர்களை பாராட்ட பழகிங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வாக்கில் சனி மிக கடுமையாக இருக்கிறது. மாசி மாதம் 22ஆம் தேதி 3வது வீட்டிற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆவார். அப்போ நீர்நிலைகளில், கிணறு, ஆறு, நதி, கடலுக்கு செல்லக்கூடியவர்கள், நீர்நிலைகளில் செல்லக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். 3வது வீட்டிற்கு சனி பகவான் செல்வது சனிக்கு உகந்த வீடு. அப்போ உங்களுடைய முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் அமையும். எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம். நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும்.
ஏழரை நாட்டு சனியில் பட்ட கஷ்டத்திற்கு 3வது வீட்டிற்கு சனி பகவான் செல்லும்போது அந்த 2.5 ஆண்டு காலத்தில் 7.5 வருடம் பட்ட கஷ்டத்திற்கு நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார். விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பார்த்தீங்கன்னா ராகு கேது 2 8ஆம் வீட்டிற்கு சித்திரை மாதம் 13 முதல் மகர ராசிக்கு வந்துவிடும். கோச்சாரத்திலே 8ஆம் வீட்டிலே கேது வருவது கேதுவுக்கு உகந்த இடம் இல்லை. அஷ்டமத்திலே கேது அமரும்போது மகர ராசி அன்பர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட இந்த பிப்பு அரிப்பு கொப்பளம் தோல் சம்பந்தப்பட்ட நோய் நொடி வரும். சரும வியாதி கடுமையாக தாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அரசு அதிகாரிகளின் குறுக்கீடு அதிகமாக இருக்கும். அரசு காரியங்கள் உடனே உங்களுக்கு வெற்றி ஆகாது. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வண்டி வாகனம் ஏதாவது பழைய பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். பொருளாதார தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். உடலில் நோய் நொடி தொந்தரவு அதிகமாக வரும். பெரும்பாலும் மகர ராசிக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் வராது. குடும்ப நபர்களுக்கு 8ஆம் வீட்டில் கேது வரும்போது ஆரோக்கிய தொந்தரவை ஏற்படுத்துவார். கேது 8ஆம் வீட்டிற்கு வரும்போது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். இரவு நேர பயணங்களை குறைத்து கொள்ள வேண்டும். உடலில் சிறிய நோயாக இருந்தாலும் உடனே மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். அசால்ட்டாக விட்டிங்கன்னா பேராபத்தை ஏற்படுத்திவிடும். மகர ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு மாசி மாதம் 22 வரை 2வது வீட்டிலே 2 பாவிகள் அமர்கிறார்கள். கோச்சாரத்திலே 2ஆம் வீட்டிற்கு ராகு வருவது தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை விரிவுபடுத்துவார். எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டாவது பணம் சேர்ப்பதற்கான வழியை தேடுவீர்கள். 2ஆம் வீட்டிலே ராகு சனி கூட்டு சேரும்போது கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். அது வேலை விஷயமா தொழில் விஷயமா இருக்கலாம். குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் போய் வேலை பார்க்கும்போது தடையின்றி நல்ல பணம் சம்பாதிக்கலாம். விலை உயர்ந்த பொருள் வாங்கலாம். தங்க நகை, புதிய வண்டி வாகனம், குடும்பத்துக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள் வாங்கலாம். சனி ராகு 2ஆம் வீட்டிலே கூட்டு சேரும்போது வீட்டில் விலை உயர்ந்த பொருள் தங்கம், பித்தாளை, வெள்ளி, பட்டுப்புடவை இப்படி விலை உயர்ந்த பொருள் திருடு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். குடும்ப நபர்களையோ மற்றவர்களையோ பயமுறுத்துகிற மாதிரி கோபப்படுத்துகிற மாதிரியான செயல்பாடுகள் அதிகரிக்கும். இது இல்லாமல் பார்த்துக்கணும். பணம் காசு எப்பாடுபட்டாவது சம்பாதிப்பீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ராகுவும் சனியும் 2ஆம் வீட்டில் கூட்டு சேரும்போது மகர ராசி என்பர்கள் முன்னோர்களை இறந்தவர்களை பற்றி அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். தாத்தா அப்படி இருந்தார், அப்பா அப்படி இருந்தார், நிலம் சொத்துக்கள் விரயம் பண்ணார், வாங்கி வச்சார், கடன் வாங்கினார் அப்படின்னு இறந்தவர்களை பற்றி பேசுவதை அவங்கள குறை சொல்வதை தவிர்க்க வேண்டும். விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை மகர ராசிக்கு 5வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே 5வது வீடு குருவுக்கு உகந்த வீடு. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழுகிறது. பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனை, பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி செய்து விடலாம். சொத்து பாகம் பிரித்து நல்ல விலைக்கு விற்றுட்டு வேறு இடத்துல போய் புதிய சொத்து வாங்கி வீடு கட்டலாம். விவசாய நிலம் குத்தகைக்கு எடுக்கலாம். கட்டடம், பாலங்கள், நிலங்கள் குத்தகைக்கு எடுத்து பராமரிப்பு செய்து
நல்ல பலன் பார்க்கலாம். 5வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது புத்திர பாக்கியம் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். சித்திரை மாதம் 28ஆம் தேதி மகர ராசிக்கு 6வது வீட்டிற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். கோச்சாரத்திலே குருவுக்கு 6ஆம் இடம் உகந்த இடம் அல்ல. ருண ரோக சத்ருஸ்தானத்திலே குருபுகான் அமரும்போது வயிறு சார்ந்த உபாதைகளை ஏற்படுத்தும். வயிற்று வலி, அல்சர் இந்த மாதிரியான உபாதைகள் வரும். நண்பர்களால் நம்பிக்கை மோசடி ஏற்படும். அதிர்ஷ்டங்களை நம்ப வச்சு பணத்தை விரயம் செய்ய வைக்கும். நண்பர்களிடம் உறவினர்களிடம் விரோதம், பிரிவு வரும். 6ஆம் வீட்டிலே குருபுகான் செல்லும்போது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காப்பீடு, அரசு நலத்திட்ட உதவிகள் மூலம் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். 6ஆம் வீட்டிலே குரு பகவான் வருவது மகர ராசிக்கு இந்த ஆண்டு சாதகம் இல்லை. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 2வது வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே ராகு சனி அமர்ந்திருக்கிறார்கள். கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்கி வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். வெளியில் தங்கி சாப்பிடும்போது அல்சர், குடல் சார்ந்து வயிறு சார்ந்த பிரச்சனைலாம் உருவாகும். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 12வது வீட்டின் மேல் விழுகிறது. வெளிநாடு வேலை உங்களுக்கு முன்னேற்றத்தையே கொடுக்கும். இரவு உறக்கம் குறையும். அடிக்கடி செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக விரயம் செய்யக்கூடிய அமைப்பு மகர ராசி என்பதற்கு உண்டு. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம், வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, பிஸ்னஸ் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதிகம் போட்டி பொறாமையுடன் இந்த வருஷம் நாட்களை கடத்தக்கூடிய நிலையாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு விசுவாவசு ஆண்டு உங்களை சோதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. நீங்கள் நிதானித்து சுதாரித்து இந்த வருஷத்தை நாட்களை கடக்க வேண்டும். அவசரப்பட்டீங்கன்னா இழப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தான் இருக்கும். இதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.